இந்த அரசுக்கு எதிராக பேசுபவர்கள், குரல் கொடுப்பவர்கள் எல்லாரையுமே காவல்துறையை பயன்படுத்தி முடக்குகிறார்கள் என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். திரு பழனிசாமி அவர்கள் 120 தொகுதிகளுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். போகிற இடத்துல எல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக திரு பழனிசாமி மீதே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி மதுரையில் விஜய் அவர்களோட மாநாடு நடந்தப்போ ஒரு பையனை பவுன்சர் தூக்கி போட்டுட்டாங்கிறதுக்காக விஜய் மேலேயே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா இந்த காவல்துறையை பயன்படுத்தி எதிர்குரல்களை, எதிர்கட்சிகளை அத்தனை பேரையும் முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறை அதற்கு ஏற்றாற்போல் திமுகவின் கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட நீட்சி தான் இதெல்லாம். சார், இதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சார். காவல்துறையினர் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள். இது போன்ற விவகாரங்களில் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட அநாகரிகமாக நடந்து கொள்வது அல்லது போதையில் அவரை மிரட்டுவது போல பேசுவது, அநாகரிகமாக நடந்து கொள்வது, இதையெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த வீடியோ வெளிவந்ததோடு சேர்த்து காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்த செய்திகளும் வருகிறது. அதிலெல்லாம் சமரசம் பார்க்காமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். அதனால் அந்த மாதிரி ஒரு சிலர் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் கையை காலை உடைக்கிறது, வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மனித உரிமை மீறல் என்று தான்